You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷ தொடரில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆவியானவர் எனக்கு தொடர்ச்சியாய் வசனத்தின் வெளிச்சத்தில் நடத்தி கொண்டிருக்கிறபடியால் வசனத்தை வாசிக்க வாசிக்க அநேக சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்கிறார். அறிந்து கொண்டவைகளை இந்த நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஏவப்பட்டபடியால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். உலக பிரகாரமாய் நாளை தினத்திலே குட் ஃப்ரைடே, அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை என்ன சொல்லக்கூடிய நாளில் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூற போகிறார்கள். நிறைய இடங்களிலே 7 வார்த்தைகளை பேசுவார்கள். இயேசு சிலுவையில் சொன்ன சில காரியங்கள், அதே நேரத்தில் அவர்களுக்கு எப்படி உணர்த்தப்படுகிறதோ இல்லை அவர்கள் வேதத்தை எப்படி படித்திருக்கிறார்களோ அப்படி அவர்கள் அந்த நாட்களிலே அந்த ஆராதனைகளை நடத்துவது வழக்கமாயிருக்கிறது. இந்த நாட்களில் சமூக வலைத்தளங்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறபடியால் எல்லா ஆராதனைகளும் நேரடி காணலாய் இல்லை ரெக்கார்டட் ப்ரோக்ராமாய் தொடர்ந்து நமக்கு வழங்கப்படுகிறது. நிறைய செய்திகளை கேட்பதற்கு தேவன் அநேகருக்கு உதவி செய்கிறார். ஆனால் என்னதான் கேட்டாலும் வேதத்தின்படி நாம் நடக்கிறோமா இல்லை நடப்பதுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை பார்க்கும்போது குறைவுபட்டிருக்கிறது போலதான் காணப்படுகிறது. வசனத்துக்கு நேராய் கண்கள் திறக்கப்படும் போது நாம் கிறிஸ்து நம்மில் என்ன விரும்புகிறாரோ அதையே செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழும் போதுதான் அவர் சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்காவிட்டால் நாம் நிச்சயமாய் கைவிடப்படுவோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் ஒவ்வொரு மரணத்த நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு திங்கட்கிழமை 7 மணிக்கு நேரடி காணலிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். வாரத்துக்கு 2 முறை நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு காரணம் என்ன? நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்களுக்கு போதித்து அதை அவர்களுக்கு கை கொள்ளும்படி சொல்லுங்கள் என்பதை இயேசு பரமேறி போகும்போது அந்த இடத்தில் அவரை பின்பற்றின சீஷர்களும் அவரோடு கூட இருந்தவர்களும் அந்த செய்தியை பெற்றார்கள். அந்த நாள் முதல் கொண்டுதான் அவர் சொன்னபடியே எருசலேமில் காத்திருந்தார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். 10ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். 1வது நூற்றாண்டிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் இதுவரை நம் நடுவிலே அசைவாடி உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தில் தான் அவர்கள் பல இடங்களுக்கு கடந்து வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்ததையும் தோமா நம்ம இந்தியா தேசத்துக்கு வந்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். அது நிமித்தமாக இன்றைக்கு சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டாயத்தில் இப்போது நாம் குறிப்பாக குட் ஃப்ரைடே, அடுத்தது சாட்டர்டே, அடுத்தது ரிசரக்ஷன் டே அப்படின்னு சொல்லி நாம் நினைவு கூறுகிறோம். நான் இதுக்கு முரண்பாடாக எதுவும் தெரிவிக்க போறதில்லை. ஏன்னா பாரம்பரியமாய் சில காரியங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இப்போது நம்ம எல்லாருமே. ஏன்னா அந்த ஃப்ரைடே, அந்த சாட்டர்டே, அந்த சண்டே அப்படி சொல்லி அந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் இயேசு கிறிஸ்து மரித்ததையும் அடக்கம் பண்ணப்பட்டதையும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்ததையும் அவர் மீண்டமாய் வரப்போவதையும் ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்துவை பின்பற்றுகிற மனிதன் நினைவு கூற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்போ அதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆசரிக்கக்கூடியவர்களாய், ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறுவர்களாய் இந்த உலகத்தில் நாம் வாழும் போதுதான் அவர் நம்மை தெளிவான பாதைகளிலே நடத்தி கொண்டு போவார் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த கோணத்தில் வேதத்தை சில காரியங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. நிறைய மூத்த ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. ஒருவேளை பாரம்பரியமான காரியங்களிலே அவர்கள் கடந்து போகிறார்களா, இல்லை இவைகள் எல்லாம் சொன்னால் மாறாது என்பதை யோசிக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் சத்திய ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார். எனவே இந்த காரியத்தில் நாம் ரொம்ப தெளிவாய் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் அடக்கம் பண்ணதை குறித்தும் அவர் உயிரோடு கூட எழுந்ததை குறித்தும் இந்த நாளில் ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த போர்டை வச்சிருப்பதுக்கு காரணம் ஒரு சில காரியங்களை அந்த இடத்துல சில காரியங்களை உங்களுக்கு எழுதியோ வருந்தியோ காட்டால்தான் அப்போது நீங்கள் அவைகளை துல்லியமாய் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் ரொம்ப ரைட்டர் இல்லை, ஆனாலும் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு துல்லியமாய் சொல்லுவதற்கு தான் இந்த பகுதி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இதை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. அதே நேரத்தில் சத்தியத்தில் வளருங்க. சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியமாகிய இயேசு வரும்போது நீ சத்தியத்தோடு கூட இணைக்கப்பட வேண்டுமானால் நீயும் சத்தியத்துக்குள் நடப்பாயானால் தான் சத்தியமும் இணைக்கப்பட்டு தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்க முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இவைகளெல்லாம் ஒழுங்கு செய்து தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனோடு கூடவே கலந்திருந்து இவைகளை வேதத்தை புரட்டி பார்த்ததில் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பதாய் வைக்கப்படுகிறது. நாம் அவைகளை சுருக்கமான நேரத்தில் வேகமாய் சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து தன் மரணத்தை குறித்து 3 முறை சீஷர்களுக்கு சொல்லுகிறதை மத்தேயு பதிவு பண்ணுகிறார். நீங்க நல்லா யோசிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த 4 பரிசுத்தவான்களும் ஏன் பரிசுத்தவான்கள் அப்படின்னாக்கா, அவர்கள் இயேசோடு கூட இருக்கும்போது நிறைய குறைபாடுகள் இருந்தது அவர்களுக்குள்ள. ஆனா அந்த குறைபாடுகள் எல்லாம் நிறைவாக்குவதற்கு ஆவியானவர் வந்தார். ஆகையால் தான் நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நிறைவானது வரும்போது நமக்குள்ள இருக்கிற குறைவானது ஓய்ந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எருசலேமில் அவர்கள் தங்கி தேவனை துதித்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் இறங்கி வந்த பிறகு அவங்களுக்குள்ள குறைவா எண்ணப்பட்ட எல்லா சுவாபமும் நிறைவாக்கப்பட்டதினாலதான் அவர்கள் தேவ மகிமையாக தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசித்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறோம். முதல் உயிருக்கு பயந்து கொண்டு ஓடின பேதுரு கூட, மறுதலிச்சு ஓடிட்ட பேதுரு கூட, அதுக்கு பிறகு மனம் கசந்து அழுது வந்து மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றி வானத்தின் திறவுகோல் உடையவராய் அவர் இருந்தாலும் தேவன் தம்முடைய மகிமையை அவர் வாழ்க்கையில விளங்க பண்ணி அவர் சிலுவையில் தலைக்கீழாய் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அறியப்பட்டார் என்பதை சரித்திரத்தில் நாம் தெளிவாய் பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். அப்போ 1வது நூற்றாண்டிலே எல்லா சீஷர்களும், இயேசோடு கூடியிருந்த எல்லா சீஷர்களும் கொல்லப்படுகிறார்கள். அதில் யோவான் மாத்திரம்தான் ஒரு நல்ல மரணத்தை அடைந்தார், அதுவும் வயதான காலத்தில் அவர் அடைந்தார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மத்தேயு கூடவே இருந்து, இயேசு கூடவே இருந்து, எப்போ ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்த அவர், வரி வசூலிக்க கூடியவராக இருந்த அவரை எப்போ ஆண்டவர் அழைத்தாரோ அந்த அழைப்பு பெற்ற நாளிலிருந்து அவர் தொடர்ச்சியா இயேசு செய்த ஒவ்வொரு காரியங்களையும் எழுத ஆரம்பிக்கிறார். அவருடைய வம்ச வரலாறு எல்லாம் மரியாள், தன்னுடைய தாய் ஆகிய மரியாள் இடத்தில் கேட்டு அவர் எழுதினதாக தான் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை குறித்து அவர் எல்லாம் எழுதி அவர் கூடவே இருந்து ரெக்கார்ட் பண்ண காரியங்கள் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த குரூசிபிகேஷன் என்று வரும்போது மத்தேயு அந்த இடத்துல இல்லை, ஆனால் மற்றவங்களோடு சேர்ந்து அவரோடு தான் ஓடி போயிருந்தார் பயந்துகிட்டு. அதுக்கு பிறகு அவர் வந்தார். ஆனால் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு எழுதுகிற மார்க் எழுதுகிறார் நிறைய காரியத்தை, லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் நிறைய காரியத்தை எழுதுகிறார். இவங்க 2 பேரும் இயேசுவோடு கூட பயணம் பட்டவர்கள் அல்ல, ஆனாலும் அவர்கள் அதுக்கு பிறகு அந்த நாட்களுக்குள்ளாகவே இந்த காரியங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அதை சம்பந்தப்பட்டவர்களோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு அவர்கள் எழுதுகிறதாக அந்த 2 சுவிசேஷ புத்தகத்தின் சரித்திரம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதுக்கு பிறகு யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் இயேசுவோடு கூடவே இருந்தவர், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவர். இயேசு பல இடங்களுக்கு கடந்து போகும்போது, வெறும் ஜபத்துக்கு போகும்போது இயேசு நிறைய நேரத்துல தனித்து போயிருக்கிறார். அதை விட்டுட்டு அந்த 3 வருஷ காலத்துல யோவான் எல்லா இடத்துல இருந்திருப்பார். ஆகையால் தான் இவர்கள் 3 பேரும் கேள்விப்படாததை இல்ல மத்தேயு பார்க்காததை இந்த யோவான் பார்த்தபடியால் அவர் தன்னுடைய சுவிசேஷத்துல அநேக காரியங்கள் அவர் எழுதுகிறார். 3 நிருபங்களிலே அவர் எழுதுகிறார். அதே போல அவர் வயது சென்ற காலத்தில் அவர் அந்த பத்மோ என்ற தீவில விடப்பட்டிருந்த போது ஆவியானவரும் இயேசுவும் அவரோடு கூட வெளிப்படையாய் பேசினார்கள். அதுதான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷமாய் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் நடக்க போகிற சம்பவங்கள் இந்த இடத்தில் வேதத்தில் நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து 3 முறை அவர் சொன்னதாக மத்தேயு தன் சுவிசேஷத்தில் எழுதுகிறார். அந்த வசனத்தை நாம் வாசிக்க போவதில்லை, ஆனால் அதன் பகுதியை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 16ஆம் அதிகாரம் 21 - 23 வரை பார்த்தால் அவர் 1வது முறை தன் மரணத்தை குறித்து தெரியப்படுத்தினதாக மத்தேயு எழுதுகிறார். 2வது நீங்கள் பார்க்கும்போது
அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே 2வது முறை தன் மரணத்தை குறித்து அவர் பேசுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை 3வது முறை தன் மரணத்தை குறித்து அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் என்பதை வேதத்தில் நாம் துல்லியமாய் இவைகளில் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பிறகுதான் அவர் கடைசியாய் அவர் யாத்திரை செய்ய போகிற, பிரயாணப்பட போகிற அந்த எருசலேம் நகரத்துக்கு அவர் போகிறார். அந்த எருசலேமுக்கு பவனியாய் போனதை தான் நாம் குருத்தோலை ஞாயிறு என்பதை போன ஞாயிற்றுக்கிழமை நாம் அவைகளை ஆசரித்தோம். இந்த வருஷத்துல குறிப்பா இந்த நாட்களிலே 40 இப்ப இந்த வருஷத்துல 45 நாட்கள். இந்த 45 நாட்களும் எல்லா சபைகளிலும் மாலையாவது காலையாவது அவர்கள் தேவனை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை சிலுவையில் குறித்து உபதேசம் என்ற தலைப்பில இந்த நாட்களிலே அவர்கள் நடத்தி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தவறானது அல்ல. ஆனால் என்னுடைய கணிப்பும் கருத்தும் ஆவியானவருடைய காரியங்கள் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்றுதான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. வெறும் குறிப்பிட்ட இந்த நாட்களில் மாத்திரமல்ல, அனுதினமும் எந்த நேரமும் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் விழித்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வருஷத்துல 365 நாளும் நாம் சிலுவை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்க போகிறது. அவர் பிறப்பை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தாலும் ஆசீர்வாதமா தான் இருக்க போகிறது. வெறும் கிறிஸ்துமஸ் நாள்ல தான் பிறப்பை குறித்து பேசணும், வெறும் இந்த உயிர்த்தெழுந்த நாள் வரும்போதுதான் அவர் மரணத்தை குறித்து பேசணும் என்று எந்த இடத்துல இயேசு நமக்கு போதிக்கல. அவைகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், நம்ம மூச்சு இருக்கிற வரை எல்லா இடங்களிலும் அவர் பிறந்ததும், அவர் நமக்காக வாழ்ந்ததும், அவர் செய்த அற்புதங்களையும், அவர் போதித்த போதனைகளையும் கை கொள்ளும்படி சொல்லி, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழும்பி பிதாவிற்கு காண்பித்து மீண்டுமாய் உலகத்துக்குள் இறங்கி 40 நாட்களும் அடிக்கடி வந்து சீஷர்களை சந்தித்து அவர்களை பலப்படுத்தி, அதுக்கு பிறகு அவங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த ஒலிவ மலை பக்கமா போகும்போது அவர் அப்படியே ஒரு மேகம் எடுத்துக்கொண்டு போய்விட்டது என்பதை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறார்கள். இதுவரை இயேசு தரையிலே செய்த நிறைய காரியங்களை பார்த்தார்கள். இப்போது அவர் வானத்துக்கு ஏறி போகிறார். அதை பார்த்த இவர்கள் பிரமித்து போய் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனே 2 தூதர்கள் இறங்கினார்கள். அந்த இடத்துல தூதர்கள் இறங்கி, கலிலேயாகிய மனிதர்களே, நீங்கள் என்னத்தை காண்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு கவனத்தில் இல்லையா? போய் அவர் சொன்னபடி நீங்கள் செய்யுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட பிறகு அவர்கள் வந்து அவர் சொன்னபடி காத்திருந்தார்கள். காத்திருந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருந்ததோ அங்கே கடந்து போய் சுவிசேஷத்துக்காய் தன் உயிரை தியாகம் பண்ணின அந்த சீஷர்களை குறித்தும் அப்போஸ்தலர்களை குறித்தும் வேதாகமத்தில் நமக்கு தெளிவாய் துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேளையில 3 முறை இயேசு தன் மரணத்தை குறித்து அவர் உயிரோடு கூட இருக்கும் போதே அவர் அறிவிக்கிறார். ஆனால் யோவான் ஸ்நானன் இயேசுவை பார்த்த உடனே அவர் சொல்லுகிற விஷயம், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். அப்படியானால் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போதே ஆட்டுக்குட்டியாய் தான் கடந்து வந்தார். ஆனால் ஏன் எருசலேமில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவரை காட்டி கொடுத்தார்கள்? அவர் ஒரு ராஜாவை எதிர்பார்த்தார்கள். காரணம், அவர்கள் அந்த ரோமர் அரசாங்கத்தின் கீழாய் சிக்கிக்கொண்டு அநேக வரிகளை கட்டி அவர்கள் ரொம்ப சலித்து போய் நொந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான், அந்த காலகட்டத்தில் தான் இயேசு வருகிறார். அப்படி அவங்க என்ன யோசித்தாங்க? இவர் எங்களை ரட்சிக்க முடியும் என்பதை அவருக்குள்ள ஒரு லீடர்ஷிப்பை பார்த்ததுனால இவரை ராஜாவாக்கிடலான்னு பலமுறை யோசித்தாங்க. ஆனா இயேசு அந்த முறை ராஜாவாவதுக்காக வரவில்லை, அவர் பலியாகுவதற்காக உலகத்துக்கு வந்தபடியால் அதன் மேல் அவர் நோக்கமா இல்லை. பல முறை ஜனங்கள் அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று யோசித்தாலும் அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார் என்பதாக வேதத்தில் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கடைசியாய் அவர் எருசலேமுக்குள்ள பவனி வர வைத்த ஜனங்களே அவரை காட்டி கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்த்திருக்கிறோம். காரணம், அவர்கள் ராஜாவை எதிர்பார்த்தார்கள். அவர் ஆட்டுக்குட்டியாய் உலகத்துக்குள் வந்தார். அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேல் மாத்திரம் மீட்பதற்காக திட்டத்தை வைத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய இரட்சகர் உலகத்தையே மீட்க முடியாய், தன்னை ஒப்பு கொடுக்க முடியாய் அந்த நாளிலே அவர் பலியாவதற்கு எருசலேமுக்குள்ள பவனி போனார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற ஜனங்களும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள தான் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஒரு சின்ன தேசம். அந்த நாட்களில் வரும் சில லட்சக்கணக்கான ஜனங்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு வாழக்கூடிய 8 பில்லியன் பீப்பிள் என்று சொல்லப்படுகிறது உலகத்துல. இந்த 8 பில்லியன் பீப்பிள் ரட்சிப்பதற்கு
2000 வருஷத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட 2000 வருஷம், என்னுடைய கணக்கு பிரகாரம் 1999 1995 இயர்ஸ் ஆச்சு இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகி. இந்த 2030 ஆண்டு வந்தா அது 2000 வருஷமாய் நிறைவேற போகிறது. எருசலேம் பிறந்து 1948 ஆண்டு மே மாதம் 14 அந்த தேசம் ஒரு துளிர்த்த தேசமாய் வந்து, அதுக்கு பிறகு இவ்வளோ காரியங்கள் வந்த பிறகு அந்த தேசம் வந்து இந்த 28 ஆண்டு வந்தால் 80 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 70, அதுக்கு பின்பு இருக்கக்கூடியது சஞ்சலமும் வருத்தமாமே இருக்கும் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. 70 ஆண்டு என்று சொல்லும் போது 2018 ஆண்டு இஸ்ரவேல் பிறந்தது. இந்த 2018 ஆண்டில எப்போ எருசலேம் தலைநகரமாய் 2017 டிசம்பர் 6 அறிவிக்கப்பட்டு அந்த டெலவியில இருக்கக்கூடிய அந்த யுஎஸ் எம்பசி எடுத்து எருசலேமில் 2018 ஆண்டு வைத்தார்களோ, அந்த நாள்ல இருந்து இந்த 2025 ஆண்டு வரை அங்க யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது, வருத்தமும் சஞ்சலமா இருக்கிறது. அப்போ அதனுடைய சந்ததியும் நீங்கள் பார்ப்பீர்கள். 2028 வரும்போது 80 ஆண்டுகள் ஆகிறது. அப்ப 2028 பக்கத்தில் இருக்குது, 2030 பக்கத்தில் இருக்கிறது. அதே போல மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலத்தை கணக்கு போட்டாலும் அந்த 6000 வருஷம் முடியுமானால் வெகு சீக்கிரத்துல நாம் எதிர்பார்க்கிற ராஜா நம்மை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போவதற்காகவும் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம், 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கு பிறகு நித்திய ஜீவன், இதுக்குள்ள நம்மை நடத்துவதற்கு தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனா இதுக்குள்ளெல்லாம் பிரவேசிக்க வேண்டுமானால் சாதாரணமாய் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழாவிட்டால் அவனால அந்த இடத்துக்கு கடந்து போக முடியாது. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில் அவன் மரித்து போனாலும் அவன் கிறிஸ்துக்குள் மரிக்க வேண்டும் என்று தான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்தவனை அல்ல, நாம் சபைக்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், தசமபங்கம் கொடுக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நல்ல விஷயங்களை நாம் செய்தாலும், கிறிஸ்து நமக்கு சொன்ன வழிகளை கை கொண்டு அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பகுதியில முக்கியமான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 முறை தன் மரணத்தை குறித்து இயேசு உயிரோடு கூட இருக்கும்போது அவர் தெரியப்படுத்துகிறார். அந்த நாள் நெருங்கி வந்த போது தன் நேரம் வந்தது என்பதை அறிந்து அவர் எருசலேமுக்குள்ள கடந்து போகிறார். அந்த எருசலேமுக்குள்ள கடந்து போகிறது தான் அவர் கடைசி உலக யாத்திரை. இந்த முதலாவது அந்த நேரத்தில் வந்தபோது அதுதான் அவர் அந்த மாம்சத்துல வந்த நாட்களிலே கடைசி யாத்திரை என்பதை அவர் நன்கு அறிந்துதான் உள்ளே பிரவேசிக்கிறார். உள்ள பிரவேசித்தருடனே நிறைய காரியங்கள் அங்க மத்தேயு தன் சுவிசேஷத்துல பதிவு பண்ணுகிறார். அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஆனால் இயேசு தன் மரணத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், என்ன நடந்தது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு கவனித்து பார்க்க போகிறோம். நீங்க முதலாவது எடுத்துக்கொள்வீர்கள் ஆனால் தன் மரணத்தை குறித்து தேவன் தெரியப்படுத்தும் போது இது அங்க உள்ளவர்கள் ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், 39ஆம் வசனம், 40ஆம் வசனத்தை முதலாவது நாம் இங்கிலீஷ்ல வாசிக்க கேட்க போகிறோம். இந்த வசனத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. Then some of the scribes and Pharisees answered him, saying, Teacher, we wish to see a sign from you. But he answered them, An evil and adulterous generation seeks for a sign, but no sign will be given to it except the sign of the prophet Jonah. For just as Jonah was 3 days and 3 nights in the belly of the great fish, so will the Son of Man be 3 days and 3 nights in the heart of the earth. இந்த இடத்துல அவர் சொல்கிறார், 3 இரவும் 3 பகலும் அவர் பூமியின் இருதயத்துக்குள் இருப்பார் என்பதாக இயேசு தன்னாவினாலே சொன்னதை மத்தேயு பதிவு பண்ணுகிறார். இதை நீங்கள் உன்னித்து கவனிக்க வேண்டும். தமிழ்ல வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமேயன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்ததும் போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இந்த நேரத்துல நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது வசனங்களை 2 இடத்துல வாசிக்க கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே என் மேல உலாவிக் கொண்டே இருக்கிற நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்.
இப்ப 3 இரவு 3 பகல். ஆதி ஆகமத்துல நீங்க கடந்து போனீங்கன்னா பைபிள்ல ஆண்டவர் இரவும் பகலும் படைத்தார் என்பதை படைப்புல நாம் 1வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். முதல் இரவு, அதுக்கப்புறமா பகல். முதலாவது ஆண்டுடைய நாள் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை இரவு, காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை பகல். 12 மணி நேரம், 12 மணி நேரம். ஆனால் நம்முடைய நாட்கள் அப்படி அல்ல. நமக்கு இரவு 12 மணி என்பது நம்முடைய டைம் பிரகாரம். நாம் 12 ஆன உடனே இன்னொரு நாளுக்கு வந்து விடுகிறோம். இப்படி பாதி இருக்குது, அப்படி பாதி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய கணக்கின் பிரகாரம் மாலை தொடங்கி காலையும், காலை தொடங்கி மாலையும் தான் 1வது நாள் முடிகிறதை பார்க்கிறோம். அதே தான் இயேசு ஃபாலோ பண்ணுகிறத இந்த இடத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் தான் சிருஷ்டிகார். ஏன்னா அதுதான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆதியில அவர் உருவாக்கும் போதே அவர் தான் வார்த்தையானவர், அவர் அவரோடு கூட இருந்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் மாம்சமாய் உலகத்துக்குள் வந்தது என்பதாக அவர் சுவிசேஷ புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் தான் உருவாக்கினவர். அவர் உருவாக்கினபடியே இந்த இடத்தில் பேசுகிறார். 3 இரவும் 3 பகலும் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 இரவு 3 பகல் மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்துக்குள் இருப்பார். நல்லா புரிந்து கொள்ளணும். யோனா மீனின் வயிற்றில 3 நாள் இரவும் பகலும். இது நம்முடைய கணக்கெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? 3 நாள் கூட்டம், 3 நாள் உபவாச கூட்டம், இல்லை 3 நாள் கூட்டம் வைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில ஆரம்பிச்சுட்டு நைட்டு முடிப்போம், அடுத்த நாள் காலையில் ஆரம்பிச்சுட்டு நைட்டு முடிப்போம், அடுத்த நாள் மதியானம் முடிச்சுட்டு நம்ம வந்துடுவோம். ஆனால் 3 நாள் என்பது 3 இரவு 3 பகலா இருக்க வேண்டும். அதுதான் 3 நாள் என்பதை நீங்கள் தெளிவறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் டோட்டலா நீங்க பாப்பீங்க அப்படின்னா 3 நாள் 3 days 3 days அப்படின்னாக்கா 72 hours 72 hours 72 மணி நேரத்தை குறிக்கிறது. அப்ப நல்லா தெரிந்துக்கணும். 72 hours. இயேசு பேசும்போது 72 மணி நேரத்தை குறித்து பேசுகிறார். அப்போ இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்படின்னா நம்ம தப்பா இருக்கிறோம் என்பதை இங்கே நீங்க தெரிய வந்துடுவோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து அவர் வந்து அடிக்கப்பட்டதாகவும், சனிக்கிழமை ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துட்டதுனால வெள்ளி சனி ஞாயிறு நம்ம 3 நாள்னு சொல்லிடுறோம். அது அப்படி வராது. எப்படி வருதுன்னா இதுல அவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களோடு கூட நான் போதிக்க போகிறேன். இவைகள் எல்லாம் யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நான் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வந்துடுறேன். இதனால வந்து பல சிக்கல்கள் வரும். பலர் எதிர்ப்பாங்க, பலர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று என்னை அர்ப்பணித்துக் கொண்டபடியால் தொடர்ச்சியாய் வசனத்தின்படியே முன்னேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேதத்தின்படி நம்மளுக்கு பார்க்கும் போது எந்த பண்டிகையும் இல்லை. There is no festival for the people who follow Christ. There is only one festival which is upcoming, that is the 7 years of marriage supper. 7 வருஷம் அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாணம், அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி. இதுக்காக தான் இந்த உலகத்துல நம்ம வாழ போகிற எத்தனை வருஷம் தெரியாது, 70 80 100 அது கர்த்தருக்கு விட்டது. ஆனால் எவ்வளோ சீக்கிரமாய் ஆண்டவர் வருவார் என்பது தெரியாது. எல்லா அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதை நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தப்பட்டு இருக்குமானால் நிச்சயமாய் அந்த நாளை அவரோடு கூட கழிப்பதற்கு தேவன் உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்ப 72 மணி நேரத்தை குறித்து இந்த இடத்தில் பேசுகிறார். யோனா 72 அவர் மீனின் வயிற்றில் இருந்தார். நம்ம சொல்ற 3 நாள் இல்ல, 72 அவர் இருந்தார். 3 இரவு 3 பகல் அவர் இருந்தது போல மனுஷகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்துக்குள்ள இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பூமியின் இருதயம் அப்படின்னா எது? அவர் எங்க அடக்கம் பண்றாங்க? எருசலேம். அந்த எருசலேம் தான் பூமியின் இருதயம். இப்போ அவர் முதலாவது வரும்போதும் அங்கதான் வந்தாரு, அவர் மரித்து ஏறி போன போதும் அங்கதான் போனாரு, மீண்டமாய் பகிரங்கமாய் வரப்போவதும் எருசலேமுக்கு தான் வரப்போகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்கா தேசம், சைனா தேசம், ரஷ்யா தேசம், இந்த உலகத்துல பெரிய பெரிய தேசங்கள் நாங்க தான்ன்றது ராஜாக்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு எங்க வரப்போறார்னா இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேமுக்கு தான் அவர் வரப்போகிறார். அதுக்கான காரியங்கள் தான் இப்போது எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நாட்களில் நாம் நெருங்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த எருசலேமை அவர் இருதயம் என்று சொன்னால், இந்த பூமிக்கு ஒரு இருதயம் இருக்கு, அந்த இருதயம் தான் எருசலேம். அப்போ இந்த எருசலேமுக்கு எது பாதிக்கப்பட்டாலும் உலகம் பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனுஷன் இருக்கிறோம், ஒரு மனுஷனா இருக்கிற
எனக்கு ஃபுல் பிளட் சர்க்குலேஷன் பண்றது எதுனா என்னுடைய இருதயம். அதே போல என் கால் கீழே இன்னொரு இருதயம் இருக்குதுன்னு மருத்துவம் சொல்றாங்க. அது நடக்கும் போது அது ஆக்டிவேட் ஆகும், அதுல இருந்து பிளட் அதுவும் புஷ் பண்ணும். அதுக்கு பிறகு அந்த இருதயத்துக்கான ரிஸ்க் அது கம்மி பண்ணும். அதுதான் நல்லா நடக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த இருதயம் நின்று போனால் என்னுடைய எல்லா உறுப்புகளும் நின்று போய் என் ஆவி என்னை விட்டு பிரிந்து விடுகிறது. அப்படியானால் இருதயம் பாதிக்கப்பட்டால் நாம் செத்து போவோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மற்ற உறுப்புகள் எது ஆனாலும், நம்ம சரீரத்தில் இருக்கிற மற்ற உறுப்புகள் எது ஆனாலும், கை ஒஞ்சாலும் மாவு கட்டு போட்டுக்கிறாங்க, ஸ்டீல் ராடு வச்சு ரெடி பண்ணிக்கிறாங்க, கால் ஒஞ்சாலும் பண்ணிக்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் பண்றாங்க. சரீரத்தில் எந்த உறுப்பு வேணாலும் இப்போது பணத்தை கொடுத்து ஏதாவது முடிஞ்ச கூடமான அளவுக்கு ஏதோ செஞ்சு அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போ புதுசா இருதயம் கூட மெட்டல்ல கட்டி பிடிச்சிருக்கிறாங்கன்றதை நான் படிச்சுட்டு வரேன். ஆனா அந்த நாட்கள் எல்லாம் வந்து மனுஷன் ஒரு செயல்பாட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள உலகத்தை உருவாக்கின ராஜாதி ராஜா நம்ம மத்தியில இருப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரொம்ப தெளிவா தெரிகிறது என்னன்னா, நம்முடைய இருதயம் நின்று போனால் எல்லாம் நின்று போகும். அதே போல பூமியின் இருதயம் எங்க இருக்குது? எருசலேம்ல இருக்குது. அந்த எருசலேமுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உலகம் முழுவதும் பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துக்கு நாம் வருவோமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் முதலாவது இங்கிலீஷ்ல வாசிக்க கேட்க போகிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். Jesus answered them, "Destroy this temple, and in 3 days I will raise it up." இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள் எழுப்புவேன். 3 days அவர் சொல்லுகிறார். they have to be 3 days. 3 days என்பது ஒரு நாள் 24 மணி நேரம், 72 மணி நேரத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதுவும் முதல் இங்கிலீஷ்ல வாசிக்க கேட்போம், அதுக்கப்புறமா தமிழ்ல வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். And he began to teach them that the Son of Man must suffer many things and be rejected by the elders and the chief priests and the scribes and be killed, and after 3 days rise again. இந்த இடத்துல சொல்றாரு after 3 days. அது இங்கிலீஷ்ல வாசித்தாங்க, இப்ப தமிழ்ல வாசிக்க கேட்க போகிறோம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அப்படின்னா 3 நாளைக்கு பிறகு அவர் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும். 3 நாளைக்கு பிறகு, ஆஃப்டர் 3 days. இதுதான் நீங்க எழுதப்படுகிறது மார்க் எழுதின சுவிசேஷத்துல. ஆஃப்டர் 3 days. நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க, நம்ம படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் கேட்டா கூட காதுல வாங்கிட்டு படிக்காதவங்க போலவே அதெல்லாம் அவர் சொல்லுவார், இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏத்துக்கிறதுனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனால் இதெல்லாம் தெரிந்துக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னா, இப்போ ஒரு பண்டிகையா நம்ம பண்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இருக்கிற வரை அவர் பிறப்பையும் அவர் மரித்ததையும் அவர் உயிரோடு எழுந்ததையும் நாம் மறக்கவே கூடாது. ஒவ்வொரு முறையும் அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் இந்த வசனங்களில் இவைகள் சுற்றி காண்பிக்கப்படுகிறது. இதை குறித்து மத்திய நிறைய எழுதியிருக்க மாட்டார். ஏன் எழுதியிருக்க மாட்டார்னா அவர் அந்த இடத்துல இல்லை. ஆனா கேள்விப்பட்ட லூக்காவும் மார்க்கும் இதை குறித்து எழுதுகிறார்கள். இப்ப லூக் எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கேட்க போகிறோம். And said to them, thus it is written, that the Christ should suffer and on the 3rd day rise from the dead. எழுந்திருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3 நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அப்போ 3 நாளில் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டியதா இருந்தது என்பதாக அந்த இடத்துல லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ 3 நாள் குறித்து சொல்லுகிறார். அதுதான் இந்த 72 மணி நேரம். அப்போ 3 நாள் என்பது 3 full days. அப்போ அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் போது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, பண்டிகைகள் நமக்கு இந்த உலகத்தில் எந்த பண்டிகையும் கிறிஸ்து இருக்கும் போதும் நமக்கு கற்றுக் கொடுக்கல. கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி அவர் எல்லா கமிஷனும் கொடுத்து போன பிறகும் சீஷர்கள் எந்த காரியத்தை நினைவு கூறவில்லை. அவர்கள் இருக்கிற வரை 2 காரியத்தை செய்தார்கள். ஒன்று, பஸ்காவை ஆசரித்தார்கள், பாஸ் ஓவர் அண்ட் அன்லெவன்ட் பிரெட். இது 2 தான் அவர்கள் ஆசரித்தார்கள், தவிர வேற எந்தையும் அவர்கள் கொண்டாடவில்லை என்பதை நீங்களும் துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும்.
இயேசு கிறிஸ்து 3 வருஷம் உலகத்துல ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. 30 வருஷம் கிறிஸ்துவோடு இருந்தாங்க. அவர் பிறந்த நாள் கொண்டாடுகிறது குறித்தும், அவர் இருக்கும்போது தன் பிறந்த நாள் அன்னைக்கு எல்லா வேலைகளுக்கும் எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதை குறித்தும் வேதத்தில் எங்க சொல்லவில்லை. அவர் எல்லாம் கொடுத்ததெல்லாம் பிதாவின் போஜனம், அதை தான் அவர் கொடுத்து கொண்டிருந்தார். பிதாவின் சித்தத்தை தான் அந்த ஜனங்கள் நடுவிலே சொன்னார். அவர்களால் செய்ய முடியாத, மறக்க முடியாத ஏராளமான அற்புதங்களை அவர்களுக்கு செய்ததாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு சில அற்புதங்கள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்கா, யோவான்ல என்ன எழுதுகிறார்கள்? அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நாங்கள் எழுத வேண்டுமானால் இந்த உலகம் கொள்ளாது என்பதாக வேதத்தில் துல்லியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். எனவே 3 நாட்கள் அவர் இருந்ததை வேதாகமத்தில் நமக்கு குறிப்பா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இன்னைக்கு இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, நானும் ஆரம்ப ஊழிய, இது 28 வருஷத்துல வர ஆரம்ப ஊழிய நாட்களில 20 வருஷத்துக்கு மேலே கூட நிறைய பேர் கூட வழக்காடி இருக்கிறேன். அப்போ என்னன்னா, பைபிள் வாசிப்பேன், செய்திக்கு வசனம் எடுப்பேன், வழக்கமாக படிக்கிற மாதிரி பைபிளை வாசிப்பேன். அதுக்கப்புறமா என்ன செய்வேன், ஒரு இடத்துல செய்திக்கு போனேன்னா அந்த இடத்துல என்ன வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அதை எடுத்து அது மேலே ஒரு செய்தி ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல போய் பேசுகிறது வழக்கமானால், கர்த்தருக்குள்ள நான் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த பிறகு இவைகள் எல்லாவற்றிலும் நான் மாற்றத்தை என்னில் பார்க்கிறேன். ஆவியானவரே ஃபுல்லா என்னை டேக் ஓவர் பண்ணி அவர் நடத்துகிறதை நான் உணர்ந்து நான் செயல்படுகிறேன். அதே போல நீங்களும் உங்களை ஆவியானவருக்கு அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாய் அவரே உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தேவனோடு கூட பிரயாணப்படுவதற்கும் தேவனோடு கூட நடப்பதற்கும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது 3 நாள் 3 பகல் இந்த உலகத்தில் நமக்கு எந்த பண்டிகையும் இல்லை அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி வரேன். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பண்டிகை அந்த 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம். அதுக்கு பிறகு வரப்போகிற 1000 வருஷ அரசாட்சி. முதல் ஆட்டுக்குட்டியா வந்தார், அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப வரப்போகிறவர், அதாவது அந்த 7 வருஷ கல்யாணம் எல்லாம் முடிச்ச பிறகு அவர் பகிரங்கமா வந்து ஒலிவ மலை மேல இறங்க போறாரு. அதோடு கூட நாம் பரிசுத்தவான்களும் வருவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்களோ கொண்டு வந்து 1000 வருஷம் இதே உலகத்தில் தான் வாழ வைக்க போறாரு. அந்த 1000 வருஷமும் அவர் நம்மோடு கூட இருந்து நம் வாழ போகிறபடியால் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு வாழ வைக்க வேண்டும் என்று அவர் ஆரம்பத்தில் நிர்ணயித்தாரோ அந்த காரியங்களை அவரே கூட இருந்து நிறைவேற்றுகிறார். அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றும் போது இப்போ வஞ்சித்து சுத்தின்கிறான் பார் சாத்தான். நிறைய பேரை சுத்தி திருடமும் கொல்லமும் அழிக்கவே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்பதை இயேசு சொன்னதை யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் வந்த நோக்கத்தை அவர் கூட இருந்து நிறைவேற்ற போகிறார். அந்த நாட்களில் சாத்தான் 1000 வருஷமும் அவன் சிறையில போட்டு அடிக்கப்படுகிறான். உலகத்தை மோசம் போக்குகிற அந்த அந்தி கிறிஸ்து இப்போ வரப்போறான். இயேசு சபையை எடுத்துக்கொள்ள கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவன் உலகத்துக்குள்ள வரப்போகிறான். 7 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான். பல காரியங்கள் நடக்க போகுது. அவன் கொடுக்கிற அந்த முத்திரை, அதாவது 666 சொல்றான்ல, அந்த முத்திரையை தரித்துக் கொள்றவங்களோ கள்ள தீர்க்கதரிசிகளோ அவனை வணங்கினவர்களோ சொரூபத்தை வணங்கினவர்களோ எல்லாருமே அதுக்கு முன்னாடியே நரகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க உயிரோடுன்றதை வெளிப்படுத்துற விசேஷத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர்கள் தள்ளப்பட்ட பிறகு சாத்தானை பிடித்து சிறைச்சாலையில் வைத்துவிட்டு நம்மை கொண்டு வந்து இதே உலகத்தில் சரிப்படுத்தி 1000 வருஷம் தேவன் நம்மோடு கூட வாழ போகிறார். அந்த 1000 வருஷமும் நம்முடைய வாழ்க்கையில இன்பமானதா இருக்க போகிறது. அந்த 1000 வருஷத்தில் நீங்களும் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவோட கூட நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அவரோடு நீங்கள் வாழும் போது மாத்திரம்தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வர முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்களாக இருந்தாலும் நீங்க எவ்வளோ பெரிய ஊழியத்தை கர்த்தர் கையில கொடுத்திருந்தாலும் அதுல பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறீர்களா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டப்படி ஊழியர் செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உணர்த்தப்பட்டு கேட்கிற செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன சொல்லுகிறார் அப்ப எந்த பண்டிகை உலகத்தில் இல்லை. 22ஆம் அதிகாரம் 1ஆம் அதே போல இங்கிலீஷ்ல முதலாவது வாசிப்பாங்க, அதை நம்ம தமிழ்ல வாசிக்க போகிறோம். Now the feast of unleavened bread drew near, which is called the Passover. பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அவர் எருசலேமுக்குள்ள அந்த பண்டிகையை நோக்கி தான் உள்ள போகிறார். காரணம், அந்த பண்டிகைக்கு உலகம் முழுதும் இருக்கிற எல்லா யூதர்களும் உள்ள வந்திருப்பார்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாம் உள்ள வந்திருப்பார்கள். அவர்கள் மத்தியில தான் இந்த சம்பவம் நடக்க போகிறது. இவைகள் எல்லாம் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டபடியே இயேசு கிறிஸ்து வருவதற்கு 700 வருஷம் 550 வருஷம்
600 வருஷத்துக்கு முன்பதாகவே எரேமியா, தானியேல், எசேக்கியேல், சகேரியா இவர்கள் எல்லாம் உரைத்தார்கள். கடைசியா மல்கியா அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அது உரைத்த பிறகு 400 வருஷம் இருண்ட காலம் வருகிறது. அதுக்கு பிறகுதான் ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்ப இந்த காலங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட காரியங்கள் முதலாவது பேசல அங்க நிறைவேறுகிறது. இப்போ இந்த காலத்தை குறித்து ஒருவரும் இந்த கிருபையின் காலத்தை குறித்து பேசவில்லை. இயேசு மாத்திரம்தான் அவர் இருக்கும் போது கிருபையின் குறித்தும் புறஜாதிகளை குறித்தும் ஒரு சில காரியங்களை பேசி இருக்கிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா புறஜாதிகளின் காலம் நிறைவேற முட்டும் என்பதாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலம் முடிந்த உடனே தானியேல் உரைத்த தீர்க்கதரிசனத்தின்படி அந்த 7 ஆண்டு காலம் வரப்போகிறது. அந்த 7 ஆண்டு உபத்திரவம், மகா உபத்திரவ காலம் உலகத்தில் வரும்போது 7 ஆண்டும் தேவனுக்குள்ள இருக்கிறவர்கள் அந்த இடத்துல தேவனோடு கூட மேகத்தின் நடுவில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க தேவனோடு கூட சஞ்சரிக்க போகிறோம். இவைகள் எல்லாம் நம்முடைய காலங்களில் நடக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர்கள் அந்த பஸ்காவை ஆசரிக்க அந்த இடத்துல வரும்போது 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த இடத்துல 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Then came the day of unleavened bread. அந்த இடத்துல அந்த நாள் வந்தபோது, அந்த நாள் வருவதற்கு முன்ன அப்படின்றத முதலாவது வசனத்தையும் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த நாள் வந்தபோது on which the Passover lamb had to be sacrificed. அந்த பலியானது செலுத்தப்படும் போது வாசிங்க. So Jesus sent Peter and John saying, go and prepare the Passover for us. சீஷர்களை அனுப்பி போய் அதுக்காக ஆயத்தப்படுங்கன்னு சொல்றாரு. இது இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம், தமிழ்ல நம்ம வாசிக்கலாம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. பாருங்க, ஃபர்ஸ்ட் வரும் என்று சொல்லப்பட்டது, இந்த இடத்துல நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். இப்போ அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாரு. இது அவர்கள் போகிறார்கள். அந்த நாள் வந்தது. அவர் மரிக்க போகிற நாட்கள் நெருங்கி வருகிறது. இந்த இடத்துல அந்த பஸ்காவை ஆசரிக்கப்படுகிற அந்த நாள் வருகிறது. அந்த நாள் தொடங்கிதான் இந்த பலியிடுகிற நாள் ஆரம்பிக்க போகிறது. இது இயேசு நன்கு அறிந்திருந்தார். அது ஒரு மேல் மாடியில அவங்க கடந்து போய் அந்த நேரத்துல பஸ்காவி நாளிலே அவர்கள் ஆசரித்தார்கள். அப்போதுதான் இயேசு முதலாவது முறை அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்பட போகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. அன்னைக்கு அவர் அப்படி சொன்னார், பிக்கப்பட போகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. நீங்க நம்ம சொல்லும் போது இதை வாங்கி புசியுங்கள், இது நமக்காக பிக்கப்பட்ட சரீரமா இருக்கிறது என்பதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா 1995 வருஷத்துக்கு முன்னே அவைகள் நிறைவேறி இருக்கிறது. அப்போ நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கணக்குல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கும்போது அவர் அந்த நாளை ஆசரிக்கிறார். அதை ஆசரித்த பிறகு அன்னைக்கு இரவு அவர் கட்டி கொடுக்க போகிறார். இங்கதான் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி வச்சுப்போம். இப்படி 1 2 3 4 5 6 வச்சுப்போம். 1 2 3 4 5 6 7 நாள். இப்போ 7 நாள் இருக்கு வாரத்துல. இப்போ இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை வருது, அதாவது சண்டே, SUNDAY, சண்டே வருது. இந்த சண்டே வந்துச்சுனாக்கா, இப்போ இது வந்து நமக்கு சாட்டர்டே நமக்கு தெரியும், இது ஃப்ரைடே, இது தேர்ஸ்டே, இது வெட்னஸ்டே, இது டியூஸ்டே, இது மண்டே, இது மண்டே, இப்படி வருதுன்னு வச்சுங்க. இப்போ இந்த நாள் காலையில இதுதான் வாரத்தின் முதலாவது நாள். இந்த வாரத்தின் முதலாவது நாள் அந்த இடத்துல மகதேலால் மரியாலும் கடந்து போகும்போது தேவதூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவர் உங்களிடத்தில் இருக்கும் போது சொல்லவில்லையா அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று இங்கதான் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த நாளில இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டு இருந்தார். அதிகாலையில போறாங்க, அதாவது அதிகாலை நேரத்துல போறாங்க. அதுக்கு முன்னையே அவர் அங்க இல்ல, அவர் எழுந்திருந்தார் என்பதா எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த இரவு, சனிக்கிழமை இரவு, நைட், அந்த மாலை நேரத்திலிருந்து காலைக்குள்ள இயேசு உயிரோடு கூட எழுந்திருந்தார். அப்போ இந்த நைட் நமக்கு கணக்கு வராது. இப்ப இந்த நைட்டுக்கு முன்ன நம்ம 3 நாள் கணக்கு போட்டோம் அப்படின்னாக்கா, ஃப்ரைடே ஒரு நைட், வெட்னஸ்டே அதாவது தேர்ஸ்டே ஒரு நைட், அதே போல வெட்னஸ்டே ஒரு நைட். இப்போ இந்த 3 நாள், இந்த 3 நாள்ல இந்த 3 இரவு இதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ முதல் பகல் மார்னிங் 1, மார்னிங் 2, மார்னிங் 3, இந்த 3 பகல் 3 இரவு,
மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்று துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியம் புதன், வேழன், வெள்ளி, சனிக்குள்ள நடந்திருக்குமானால் அதாவது புதன்கிழமை காலையிலே அவர் பிலாத்திடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்பனா செவ்வாய்க்கிழமையில இந்த பஸ்கா பண்டிகையை இந்த செவ்வாய்க்கிழமை மாலையிலே அவர்கள் ஆசரித்தார்கள். நீங்க நல்லா இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா, நான் பல முறை இந்த காரியத்தை வேதத்திலிருந்து படித்து 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 சில காரியங்களை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்போ உதவி செய்த பிறகு இதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து வழங்குறோம். கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் நீண்ட நேரத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஆனாலும் இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த பாஸ்ஓவர், அந்த கம்யூனியன், அந்த ராவ் போஜனம் அவர் கொடுக்க, அதான் ராவில் கொடுக்கப்பட்ட போஜனத்தினாலே அது ராவ் போஜனம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. பந்தின்னு நம்ம சொல்றோம். அப்ப அவங்களோடு கூட அவர் பந்தியிட்டார். 12 அவரோடு கூட பந்தியிட்டார். அங்க யூதாசும் இருக்கிறார், காட்டி கொடுக்க போகிற யூதாசும் அங்க இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி ப்ரிப்பரா தான் வந்திருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே போய் 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு தான், ஏன்னா சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தார். அதனால புகுந்து இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் காட்டி கொடுக்கப்பட்டது நல்லது. ஏன்னா இன்றைக்கு நம்ம உயிரோடு கூட இருப்பதும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள மீண்டும் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் நாம் மாறி இருப்பதுக்கு அவர் நமக்கு பலியாகி இல்லையானால் இன்றைக்கு நாம் அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றிருக்க முடியாது. இப்ப செவ்வாய்க்கிழமை அந்த இடத்துல அவர்கள் அந்த ராவ் போஜனத்தை எடுத்தார்கள். அது வேலைக்கிழமை இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? முண்டி தேர்ஸ்டே, அதாவது நம்ம என்ன சொல்றோம்? பெரிய வேலைக்கிழமை அப்படின்னு சொல்றோம். அன்னைக்குதான் கம்யூனியன் எடுத்தாங்கன்னு சொல்றோம். இல்ல, அது செவ்வாய்க்கிழமை இரவு எடுக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை இரவு எடுக்கப்பட்ட உடனே, இது முடித்த உடனே அவர் கெத்சமனி பூங்காக்கு போறார். கார்டன் கெத்சமனிக்கு பூங்காக்கு போறார். அங்க போய் ஜெபிக்கிறார். அது செவ்வாய்க்கிழமை இரவு. இந்த இரவு ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தான் இங்கிருந்து கிளம்பின யூதாஸ் அவரை காட்டி கொடுக்கிறார். காட்டி கொடுக்கப்பட்டு அந்த முழு இரவு இவர் அதிகாரி கைகளிலே வைக்கப்படுகிறார். He was handed over to the authorities. கைபாஸ் சொல்லக்கூடியவர்கள், சதிசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இவர்களெல்லாம் அந்த இடத்துல இயேசுக்கு விரோதமாய் அவர்கள் ஊழியம் செய்த போது பல எதிர்ப்புகளை தெரிவித்தவர்கள். காரணம், இயேசு முரண்பாடானதை சொல்லுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்தான் சத்தியத்தை அறிவித்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அப்ப அறிந்து கொள்ளாது இருக்கிற பட்சத்துல அவர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டது. நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. கேள்வி கேட்டு அதுக்கு பிறகு அந்த நாட்களில ரோமர் அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தபடியால் புதன்கிழமை காலை இயேசு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். காலையில 9 மணின்னு சொல்றாங்க, அது ஒப்பு கொடுக்கப்படுகிறார். நீங்க வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். And when they had sung a hymn, they went out of the Mount of Olives, and Jesus said to them, "You will all fall away, for it is written, I will strike the shepherd, and the sheep will be scattered." இந்த இடத்துல அதாவது மேய்ப்பன் பிடிபடும் போது மந்தை சிதறி போகும் என்பதை தீர்க்கதரிசனத்தில் உரைத்தது நிறைவேறும்படி இயேசு சொல்லுகிறார். இன்னைக்கு நான் சிக்கிக்கொள்ள போகிறேன், அந்த தோட்டத்துக்கு போக போறோம், நீங்க எல்லாம் என்னை விட்டு ஓடிட போறீங்க அப்படின்றத அவங்க கிட்ட சொல்றாரு. அந்த தோட்டத்துக்கு அவங்கள ஜெபத்துக்கு கூட்டு போறாரு. கூட்டு போறதுக்கு முன்னே நடக்க போகிற சம்பவத்தை இயேசு அவர்களுக்கு சொன்னதை வேதாகமத்தில் மார்க் பதிவு பண்ணுகிறார். 39ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை தமிழ்ல வாசிக்கலாம். 26ஆம் வசனத்தை. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஸ்தோத்திர பாட்டு இந்த பஸ்காவில, இந்த போஜனத்துல அவர்கள் பங்கு பெற்ற பிறகு அவர்கள் ஸ்தோத்திர பாட்டு பாடி அதுக்கு பிறகு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். And again he went away and prayed, saying the same words. அந்த இடத்துல பாருங்க, அவர் திரும்பவும் அந்த இடத்துல தூரமா போய் ஜெபித்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல கேட்போம். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். 41ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேலை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள்.
And he came the third time and said to them, Are you still sleeping and taking your rest? It is enough. The hour has come. The Son of Man is betrayed into the hands of sinners. Betrayed into the hand of sinners என்பதை எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல அவர் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் சொல்றாரு. 53ஆம் வசனத்தை அப்படியே வாசிக்கலாமா இங்கிலீஷ்ல? And they led Jesus to the high priest, and all the chief priests and the elders and the scribes came together. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்தார்கள். அப்போ இயேசு இந்த இடத்துல இருந்து இந்த பாஸ் ஓவர் முடிஞ்ச பிறகு இங்க அந்த கார்டனுக்கு போய் ஜெபம் பண்றாரு. இங்க அவர் காட்டி கொடுக்கப்படுறாரு. காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு இவர்கள் கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறார். எல்லாரும் கூடி வருகிறார்கள். கூடி வந்த பிறகு அங்க என்ன நடந்தது என்பதாக வேதத்தில் நமக்கு துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பீர்களானால் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, And as soon as it was morning, பாருங்க, மார்னிங், அதாவது ஹோல் நைட் கொஸ்டின் பண்றாங்க அவரை. அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் இங்க பாஸ் ஓவர், இங்க கார்டன்ல பிரேயர், அங்க சிக்கி கொண்டதிலிருந்து இயேசுவை கேள்வி மேல கேள்வி கேட்டு இரவு முழுவதும் கேள்வி கேட்டு சித்திரவதைப்படுத்தி காலை வந்த உடனே வாசிங்க. the chief priest held a consultation with the elders and the scribes and the whole council, and they brought Jesus and led him away and delivered him over to Pilate. அப்பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்தினிடத்துல கட்டி கொண்டு போய் அப்படின்னு சொல்லியிருக்கு தமிழ்ல. பிலாத்தினிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா இந்த காலை நேரத்தில் நடக்குது. ஏன் பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அந்த நாட்களில பிலாத்து தான் முடிவெடுக்கணும். ஏரோது அவருக்கு சீஃபா இருந்திருப்பாரு. ஆனா பிலாத்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். இப்போ இவரை பிடித்து கொண்டு போய் அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் புதன்கிழமை காலை நேரத்தில் இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறார். எத்தனை மணின்னு தெரியல. ஒருவேளை காலை என்பது அந்த 6 மணி அப்படின்னு நீங்க கணக்கெடுத்தாலும் 6 மணிக்கு வெயிட் பண்ணி அந்த இடத்துல அவரை ஒப்பு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பிலாத்து என்ன பண்றாரு, இவர் இடத்துல ஒரு குற்றமும் காண அப்படின்னு ஏரோது கிட்ட அனுப்புறாரு. அதெல்லாம் நீங்க வசனத்துல நீங்க வாசித்து பார்த்துங்க, ஏன்னா டைம் ரொம்ப ஆயிரும். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏரோது கிட்ட அனுப்புறாரு. ஏரோது கேள்வி கேட்டு பல காரியங்கள் நடக்குது. அவரை திரும்ப பிலாத்து கிட்டே அனுப்பிடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் காணேன்னு. இந்த காரியத்தை நிமித்தமாய் பிலாத்தும் ஏரோதும் அந்த நாள் முதல் கொண்டு நண்பர்கள் ஆனார்கள் என்பதாக. அதுக்கு முன்ன அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள பகை இருந்துச்சு, கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. ஆனா இவர் வேற ரூலர், அவரு வேற ரூலர். இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அந்த நாள் முதல் கொண்டு இவர்கள் 2 பேரும் ஒன்னா ஆனார்கள் என்பதாக பைபிள்ல நமக்கு துல்லியமா எழுதப்பட்டிருக்கிறது. அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இப்போது நீங்க பாப்பீங்கன்னா அவங்க அந்த சம்பவம் நடக்குது. சரியா 9ஆம் மணி நேரம் இயேசு ஒப்பு கொடுக்கப்படுகிறார். எங்க நம்ம வாசிக்க போனா மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். And it was the third hour. It was the third hour அப்படின்னாக்கா 9 மணின்றது 3ஆம் மணி நேரம். காலை தொடங்கினாக்கா 6 மணி தான் 1ஆம் மணி நேரம், 2ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம். அப்ப 3ஆம் மணி நேரம் என்பது நமக்கு இப்போ இருக்கிற 9 மணி. காலை 9 மணியை குறிக்கிறது. அப்ப 3ஆம் மணி நேரத்துல வாசிக்கிறான் அந்த வசனத்தை. And it was the third hour when they crucified him. அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. 3ஆம் மணி வேலைன்னா காலையில 9 மணி. அப்போ காலையில 6 மணில இருந்து காலையில ஆனோன்னா இந்த 3 மணி நேரம் இவர் பிலாத்துக்கிட்டயோ ஏரோதுக்கிட்டயோ போய் நிக்க வச்சு கடைசியில இந்த பிலாத்து என்ன பண்றாருன்றது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை, ஆகையால் இவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்ற போது எந்த ஜனங்கள் வர வைத்தார்களோ இந்த சதிசேர், பரிசேயர், வேத பாதகர்கள் எல்லாம் சேர்ந்து ஜனக்கூட்டமாய் அவரை சிலுவையில் அறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ அது சிலுவையில் அறியக்கூடிய காரியத்தை இவர் செய்யலையே, அதனால நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே, ஏன்னா அந்த நாட்களில பஸ்கா பண்டிகை நேரத்துல ஒரு கைதியை இவர்கள் விடுவிப்பார்கள். அந்த கைதிக்கு பதிலாய் இன்னொருத்தர் தண்டனை அனுபவிப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களுக்கு பரபாஸ் எண்ணக்கூடியவரை விடுவிக்க வேண்டும், இயேசுவை சிலுவையில் அறிய வேண்டும் என்று இவர்கள் கூச்சலிட்டார்கள். பரபாஸ் என்பவன் ஒரு பெரிய திருடன். அவன் செய்யாத வேலைகள் இல்லை, அவனை பற்றி பெரிய சரித்திரம் இருக்குது. அவன் வெளியே விட்டா அந்த இடமே சீர்கெட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை.
ஆனா இயேசுவோ அந்த இடத்துல நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்பதை தான் வேதத்தில் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. அவனை விடுதலையாக்குங்க, இவரை சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறதை வசனத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3 மணி நேரம் இதை ஆச்சு. கட்சியில பிலாத்து சொல்லிட்டாரு, இவர்கிட்ட ஒரு குற்றத்தை காண, நீங்க தான் அதுக்கு சாட்சி, இவர் மேல நான் ஒன்னும் இல்லைன்னு. அவர் கையை கழுவுறாரு. எது கையை கழுவுறாரு தெரியுமா? இந்த தீர்ப்பு என்னால கொடுக்கப்படவில்லை, நீங்க எல்லாம் கேட்டதுனால இந்த தீர்ப்பு அவருக்கு கொடுக்குறேன்னு சிலுவையில் அறிவதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார். அந்த அனுமதி பிலாத்து முழு இருதயத்தோடு கொடுக்கவில்லை. ஜனத்தின் வற்புறுத்தலினால, ஜனங்கள் எழும்பி கூச்சலிட்டதினால அந்த இடத்தில் அந்த தீர்ப்பு இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. அவரை கல்வாரி சிலுவைக்கு கொல்கோதாவுக்கு நேராக கொண்டு போகிறார்கள். அதெல்லாம் இந்த 6 மணி நேரம் இல்லை, காலையிலிருந்து 6 மணின்னு சொல்றேன், நான் காலையிலிருந்து அது நடக்குது. நான் காலையில் ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த 3 ஹவருக்குள்ள இதெல்லாம் நடந்து 9ஆம் மணி நேரத்துல சிலுவையில் அறிகிறார்கள். அப்ப அந்த 9ஆம் மணி நேரம் வந்தபோது அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வசனத்தை 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். And when the 6th hour had come, 6th hour had come அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா? இது 3ஆம் மணி நேரம். 6th hour அப்படின்னு சொன்னா 12 மணி. புரியுதா? 6th hour had come னா 12 மணி. அது வாசித்த 6th hour had come. There was darkness over the whole land until the 9th hour. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை. 9ஆம் மணி நேரம் அப்படின்னா நமக்கு 3 மணி, அங்கத்துக்கு 9ஆம் மணி நேரம். இத பாருங்க, அப்படியே வைஸ் வர்சாவாகுது. புரியுதுங்களா? அங்கத்துக்கு 9ஆம் மணி நேரம், நமக்கு மத்தியானம் 3 மணி. நமக்கு மத்தியானம் 15th hour. அதை பார்த்தீங்கன்னா ரயில்வே கிளாக் பிரகாரம் பார்த்தோம்னாக்கா 15th hour. நம்ம சொல்ற டைம் என்னன்னா 3 மணி அப்படின்னு சொல்றோம். இந்த 3 அவங்க டைம் பிரகாரம் 9ஆம் மணி நேரம். இப்ப 6 மணிக்குல இருந்து இந்த பஞ்சாயத்து நடக்குது. சிலுவையில் அடிக்கிறார்கள் 9ஆம் மணி நேரம். 3 மணி நேரம் அந்த சிலுவையில இயேசுவை கொண்டு போய் டார்ச்சர் பண்றாங்க. 3 மணி நேரம் அவர் சிலுவை எடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல அடிக்கப்பட்டு அவர் அந்த இடத்துல 3 மணி நேரம் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த 7 வார்த்தைகள் பேசப்படுகிறது. நிறைய அந்த இடத்துல பரியாசம் பண்ணுகிறார்கள். சிலுவையில ஏற்பட்ட எல்லா கோரமும் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவரை பார்க்கத்தக்க ரூபம் நமக்கு இல்லை. அப்படின்னா அப்படியே கண்ணை மூடிக்கிற அளவுக்கு அவரை கிழித்து விட்டார்கள். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எல்லாம் கொஞ்சம் தான் மனுஷன் பிரமித்து செய்கிறான். ஒருவேளை இப்ப சூசன் என்ற ஒரு படங்கள் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது, ஒரு எபிசோடு வந்து கொண்டிருக்கிறது. அதுலயும் அந்த குரூசிபிகேஷன் இன்னும் அந்த எபிசோடுக்கு அவர்கள் வரவில்லை. அதுலயும் காண்பிக்க போகிறது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் மனித இமேஜினேஷன். ஆனால் அவருக்கு அதிலும் கொடூரமான காரியங்கள் நடந்தது. ஏன்னா அந்த சிலுவையில் அவருக்கு இருக்கும்போது எல்லா ரத்தமும் போய் தண்ணீர் வந்தது என்பதாக வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் மணி நேரம், அதாவது நமக்கு 12ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம், அதாவது நமக்கு 3 மணி, மத்தியானம் 3 மணி வரை கார் இருள் பூமியின் மேல் சூழ்ந்தது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். And at the 9th hour Jesus cried with a loud voice, Eloi, Eloi, lema sabachthani, which means, my God, why have you forsaken me? இப்ப பாருங்க, இப்ப பேசிக்கொண்டே இருக்கும்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். 9ஆம் மணி நேரம் சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதாவது 3ஆம் மணி நேரம் அவங்க பிரகாரம் ஒப்பு கொடுத்தாங்க. 9ஆம் மணி நேரத்துல அவர் சத்தமிட்டு பிதாவை கேட்டு அவர் தன் உயிரை விட்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 6 மணி நேரம், 6 hours. இதுல என்ன உணர்த்துறாரு தெரியுமா? இந்த 6000 வருஷம், இந்த 6000 வருஷத்துல யாரெல்லாம் தேவனுக்காக நீதியை வாழ்ந்தாங்களோ, ஒருவேளை இயேசுக்கு முன் இருக்கலாம், இயேசுக்கு பின் இருக்கலாம். இயேசுக்கு முன் நியாய பிரமாணங்கள், இயேசுக்கு பின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கிருபை. இதுலதான் மீட்பு. நீக்கப்பட்ட எல்லாருக்கும் அவர் இந்த 6 மணி நேரம் சிலுவையில தொங்கினார். அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி அவங்க சொன்ன 9ஆம் மணி நேரத்துல இயேசு மரிக்கிறார். நமக்கு 3ஆம் மணி நேரம். இப்போ இந்த பாஸ் ஓவர் வருது தெரியுமா? இந்த பாஸ் ஓவர், இந்த பாஸ் ஓவர் பஸ்கா பண்டிகை ஆரம்பிச்சுட்டு
ஒரு நாள் விட்டுட்டு இந்த வியாழக்கிழமை அவர்களுக்கு என்னன்னாக்கா சாபத் டே, இது ஒரு ஓய்வு நாளா சொல்லப்பட்டது. ஏன் இது ஓய்வு நாள்? ஓய்வு நாள் அவங்களுக்கு சனிக்கிழமை தான். ஆனா இது ஏன் ஓய்வு நாள்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கும் போது அதுக்கு அடுத்த நாள் விட்டுட்டு அடுத்த நாள் அவர்களுக்கு ஓய்வு நாளாய், அது வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஜெனரல் ஓய்வு நாளாய் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இதுவும் ஒரு ஓய்வு நாள். அந்த வாரத்தில் வரக்கூடிய நீதியின்படி இதுவும் ஒரு ஓய்வு நாள். அப்போ அந்த அந்த பாஸ் ஓவர் இருந்த டைம்ல தேர்ஸ்டேவும் ஒரு ஓய்வு நாளா இருந்திருக்குது, அதாவது சனிக்கிழமையும் ஒரு ஓய்வு நாளா இருந்திருக்குது. அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3ஆம் மணி நேரத்தில் அவர் உயிர் விட்ட உடனே அந்த மாலை வந்துடும், 6 மணி வந்துடும். 6 மணி வந்துடுச்சுன்னா அடுத்த நாள் தொடங்க போகுது. அடுத்த நாள் தொடங்குவதற்குள்ள இந்த 6 மணி மாலை தொடங்குவதற்கு முன்ன இயேசு அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா இந்த 6 மணிலிருந்து அடுத்த நாள் வரை அவர்கள் வேலை பார்க்க மாட்டார்கள், வேலை செய்யக்கூடாது. அது அவர்களுக்கு மோசே நிமித்தமாய் கொடுக்கப்பட்ட தேவ கட்டளை. அதனால வேலை பார்க்க கூடாது. ஆகையால் தான் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வாசித்தீங்கன்னாக்கா, இப்போ யோவான் 19:31 வாசிப்போமே. Since it was the day of preparation, and so that the bodies would not remain on the cross on the Sabbath, for that Sabbath was a high day, the Jews asked Pilate that their legs might be broken and that they might be taken away. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால், பெரிய ஓய்வு நாள். பாரு, இது ஓய்வு நாள், இது பெரிய ஓய்வு நாள். ஏன்னா இந்த பஸ்கா இது ஆயத்த நாள் புதன்கிழமை, இது பெரிய ஓய்வு நாள். இந்த பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் புதன்கிழமை. இப்ப இந்த புதன்கிழமை தான் இயேசு கல்வாரி சிலுவையில அந்த 9ஆம் மணி நேரம், நமக்கு 3 மணி மத்தியானம் அவர் தன் ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனை கொடுத்த அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளாக இவர்கள் அந்த ஆயத்த நாள் முடிய போகிறது. என அடுத்த நாள் அவர்களுக்கு பெரிய ஓய்வு நாள் வரப்போகிறது. இந்த ஓய்வு நாளிலே அவர்கள் ஒன்றும் வேலை பார்க்க கூடாது. அது 6 மணிக்கு தொடங்குது. இந்த 6 மணிக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே இவர்கள் இயேசுவை அடக்கம் செய்ய வேண்டும். ஆகையால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, வாசிங்க அத. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாய் இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவையில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவின் இடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். இப்போ இந்த ஓய்வு நாள் அப்போ எந்த உடலும் தொங்கி கொண்டிருக்க கூடாது. அந்த நேரத்துல யாரும் அந்த இடத்துல தண்டனைக்குரியவர்களா இருக்கக்கூடாது. அப்ப அவர்கள் மரிக்க வேண்டும். மரிக்க வேண்டுமானால், ஒருவேளை சிலுவையில் 2 கல்லர்கள் அடிக்கப்பட்டாங்க, அந்த 2 கல்லர்கள் மரிக்கவில்லை. இயேசு தன் உயிரை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். நடந்த பல சம்பவங்கள் நடக்குது. ஏன்னா காரிருள் சூழ்ந்துகிறது, பூமி அதறுகிறது, பட்டணத்துக்குள்ள உள்ள மரித்தவர்கள் அநேகர் உயிரோடு கூடி எழும்பி தன்னை காண்பித்துக் கொண்டார்கள். நிறைய சினாரியோ அந்த இடத்துல நடக்குது. அது ஒரு செய்தி. ஆனால் இந்த இடத்துல அது நடந்து கொண்டிருக்கிற அந்த டைம்ல அதெல்லாம் என்ன நடக்குது, 9 மணிலிருந்து இந்த 12 மணி வைக்கும், 12ல இருந்து 3 மணி வைக்கும், இந்த 6 மணி நேரம் இந்த சம்பவம் நடக்குது. இப்ப இந்த 3 மணி நேரம் இருக்குது. அதனால என்ன பண்றாங்க, யூதர்கள் தான் போய் கேட்கறாங்க. அது ரோமர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா யூதர்கள் தான் இந்த பெரிய பஸ்காவை, அதாவது பெரிய ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். அதுக்கு முந்தின நாள் ஓய்வு நாள், அதாவது ஆயத்த நாளா இருக்க போகுது. அந்த ஆயத்த நாளிலே அவர்கள் ஆயத்தப்படும்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போய் கேட்கறாங்க. அந்த பணத்தெல்லாம் எடுக்கணும். அதை எடுக்கணும்னா அவங்க சாகணும். அவங்க சாகனா முக்கிய ஒடிக்கணும். இதுவும் சாத்தானின் தந்திரம். ஏன்னா சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எலும்பிலும் ஒன்றும் முறிக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்குது தீர்க்க தரிசனமாக. அது ஒரு வசனம் இருக்கு. அதுக்கெல்லாம் கொண்டு போனா பெரிய செய்தி ஆயிரும். அதனால அந்த வசனத்தை நீங்களே வாசித்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த இடத்துல அந்த எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. இயேசு ஏற்கனவே மரித்திருந்தார். ஆனால் பக்கத்தில் இருந்த 2 கல்லன்களுடைய முக்கிய ஒடிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க மரித்து போறாங்க. அதுக்கு முன்னே இயேசு மரித்திருந்தார். இயேசு மரித்ததுனாலே அவர் அந்த 7 வார்த்தைகளை பேசுகிறார். அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அவர் இயேசு தன் உயிரை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 15ஆம் அதிகாரம் மார்க் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? யாராவது சீக்கிரமா வாசிப்பீங்களா? And when evening had come, since it was the day of preparation, that is, the day before the Sabbath, Joseph of Arimathea, a respected member of the council, அந்த இடத்துல he was a respectful member of the council என்று எழுதப்பட்டிருக்கு. ஜோசப் ஆஃப் அரிமத்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்ல என்ன சொல்றாங்க? கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுடைய
தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுடைய யோசேப்பு என்பவன் வந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்துங்க. 42 இந்த 47 இந்த யோசேப்பு தைரியம் கொண்டு நேரா வந்து பிலாத்தின் இடத்துல நேரா போய் இயேசு கிறிஸ்துவின் பாடியை கேட்குறாங்க. அந்த 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் வருவதுக்குள்ள அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்டு அதுக்கு பெர்மிஷன் வாங்கி இயேசு மரித்திருந்ததுனால அவரை துணியில சுற்றி கொண்டு வந்து அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சொல்லப்பட்டிருக்கிற 6ஆம் மணி நேரத்துக்கு பிறகு அடக்கம் பண்றாரு. இப்போ இந்த புதன்கிழமை இரவு அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள். அடிக்கப்பட்டு இது முதல் ராத்திரியாக எண்ணப்படுகிறது. அப்ப முதல் ராத்திரி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டே நைட் முடிஞ்சிச்சு. தேர்ஸ்டே ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வருது. அப்போ தேர்ஸ்டே நைட் வந்து செகண்ட் டே நைட் வருது. ஃப்ரைடே வந்து செகண்ட் டே மார்னிங் வருது. ஃப்ரைடே நைட் வந்து தேர்ட் டே நைட் வருது. தேர்ட் டே மார்னிங் வருது. அப்போ 3 பகல் 3 இரவு. இது முடிந்த உடனே இந்த சனிக்கிழமை அந்த இடத்துல அந்த மாலை ஆன உடனேயே இயேசு உயிர்த்தெழுந்திருப்பார். சனிக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்திருப்பார். அந்த இரவு 6 மணிக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுந்திருப்பார். ஏன்னா இந்த வாரத்தின் முதலாவது நாள் நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் லூக்கா 24:1 வாசிப்போம். தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிலிடத்தில் வந்தார்கள். இந்த இடத்துல வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே வேற ஒரு ஸ்திரீகளோடு கூட அவர்கள் ஆயத்தம் பண்ணின எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அப்ப ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் வருகிறார்கள். அதாவது இந்த இரவு முடியல அதுக்குள்ள வராங்க. ஆனா இயேசு அங்க இல்ல அப்படின்னு பைபிள் சொல்றது. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் இதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் புறப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளாக மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார்? அவர் உங்களுக்கு கலிலேயாவில் இருக்கும்போது என்ன சொன்னார் என்பதை நினைவு கூறுங்கள் என்பதை தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள். உலக மனுஷரெல்லாம் வண்ணம் பண்ண முடியாது. அவங்க நம்ம மாம்சத்தை கொல்ல முடியும். ஆனால் தேவனோடு கூட இதுங்க மாம்சத்தை கொன்னாலும் நம்ம நித்தியமாய் தேவனோடு கூட வாழ போகணும். எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரம் நடக்கிற விஷயம். தேவ தூதர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் முன்னாடியே சொல்லவில்லையா என்பதை அறிவிக்கிறார்கள். அப்படியானால் புதன்கிழமை இரவு ஆரம்பித்த முதல் இரவு. இப்போ நல்லா புரிஞ்சுங்க. Wednesday night was the first night, Thursday night was the second night, and Friday night was the third night. இந்த சனிக்கிழமை ராத்திரி அவர் உயிர்த்தெழுந்திருந்தார். இந்த இடத்துல Thursday மார்னிங் முதல் நாள், ஃப்ரைடே மார்னிங் 2வது நாள், சாட்டர்டே மார்னிங் 3வது நாள். இந்த 3வது இரவு அவர் உயிரோடு எழுந்திருந்தார். காலையில போன இவர்கள் அவரை கல்லறையில் பார்க்கவில்லை. இதுதான் இயேசு சொன்னார், 3 நாள் இரவும் பகலும் மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்துக்கு இருப்பார் என்பதை துல்லியமாய் நமக்காக சொன்னபடியே இயேசு நிறைவேற்றிருக்கிறார். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளணும். நம்ம வெள்ளிக்கிழமை அவர் அடிக்கப்பட்டதும் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்ததும் நல்லா புது துணியெல்லாம் போட்டு நல்லா சந்தோஷமா நல்லா செய்து சாப்பிட்டுன்னு நம்ம அதெல்லாம் பண்றோம். சரி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதுவும் சில நேரத்தில் இப்பெல்லாம் புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா? குட் ஃப்ரைடே அன்னைக்கு சில சர்ச்சில் எல்லாம் பிரியாணி போடுவோம், எல்லாம் பண்றாங்க. அது அவங்கவுங்களுக்கு விட்டது. ஏன்னா இயேசு நமக்காக மரித்தார், நம்மளை நீக்க முடியாது. நீங்க உலகத்தில் ஏதாவது செய்து கொள்ளுங்க. ஆனா வசனத்தின்படி இயேசு மரித்த நாள் இந்த புதன்கிழமை 3 மணிக்கு, அடக்கம் பண்ணப்பட்டது 6 மணிக்கு மேல. அதுல முதல் இரவு, தேர்ஸ்டே 2வது இரவு, ஃப்ரைடே 3வது இரவு, சனிக்கிழமை வந்த இரவில் அவர் உயிரோடு கூட எழுந்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில போனவங்க அவரை கல்லறையில் காணவில்லை. அப்ப முதல் பகல் வியாழக்கிழமை, 2வது பகல் வெள்ளிக்கிழமை, 3வது பகல் சனிக்கிழமை. அப்ப அந்த 3 பகல் 3 இரவு மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருந்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே,
நல்லா புரிந்து கொள். வசனத்தை வாசிக்க 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 தேவன் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வசனத்தின் வாசித்து பாரம்பரியத்தை விட்டு விலகி வசனத்தை பின்பற்றுங்கள். ஒருவேளை பாரம்பரியமாய் சில காரியத்தை நம்ம செய்து கொண்டு வந்திருக்கலாம், அதெல்லாம் விட்டு விலகுங்கள். தேவனோடு நடங்கள். உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேரா திருப்புங்க. மனுஷனை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. ஊழியக்காரனை தேடி ஓடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. இருக்கிற இடத்துல நன்மை கொண்டு வருகிறவர் இயேசு. அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தேவனோடு கூட இணைந்து நடப்போம். இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக உலகத்தில் பிறந்ததும், நமக்காக உலகத்தில் வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதும், நமக்காகவே காட்டி கொடுக்கப்பட்டு அவர் நமக்காகவே கல்வாரி சிலுவையில அடிகள் வாங்கி மரித்ததும், அவர் நமக்காகவே அடக்கம் பண்ணப்பட்டதும், 3 நாட்கள் பூமியில நமக்காகவே இருந்ததையும், அங்க காவலில் உள்ளவர்களை கூட ஆண்டவர் கொண்டு போய் பரதேசில வைத்துக் கொண்டார். அது ஒரு சப்ஜெக்ட், அதுக்குள்ள படம் ரொம்ப லேட் ஆயிடும். அதனால முதல்ல அந்த இடத்துல கள்ளம் போயிட்டான், நம்பன கள்ளம் போய் நின்ட்டான். நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாய். அவன் இவங்கெல்லாம் போறதுக்கு முன்னே அவன் போயிட்டான். அவன் எவ்வளவு பெரிய பாக்கியவான். அதனால நிறைய காரியங்கள் நடந்தது. வசனத்தை வசனமாய் வாசியுங்கள், வசனத்தின்படி நடங்கள். உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உலகத்துல பண்டிகை கொண்டாடணும், இது செய்யணும்ன்றது இல்லை. வெறும் இந்த நாட்களில் மாத்திரம்தான் ஏழைங்களுக்கு உதவி செய்யணும்னு இல்லை. எப்பெல்லாம் முடியுமோ ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. எப்பெல்லாம் முடியுமோ தேவனை தொடர்ந்து துதித்து கொண்டே இருங்க. இரவும் பகலும் தேவனை ஆராதியுங்கள், துதியுங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோடு கூட இணைந்து கடந்து போவதற்கு தேவன் ஒவ்வொருவரையும் உருவாக்குவார். எனவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் சில இடங்களுக்கு பிரசங்கத்துக்கு வரும்போது அதெல்லாம் துல்லியமா சொல்லுவதற்கு தேவன் உதவி செய்வார். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும். எனவே உலக பாரம்பரியங்கள் எல்லாம் விட்டு விலகி இயேசுவை பின்பற்றுவோம். அவர்தான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன். அதனால அவரே நமக்கு வாசல், அவரே ஜீவ அப்பம், அவரே நமக்கு எல்லாம், அவரே நித்தியம், அவரே சத்தியம். எல்லாத்திலும் தேவன் நம்மை வழிநடத்துவார். இயேசுவை பின்தொடருங்கள். மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவர்கள் என்னோடு சேர்த்து நீசபாவி கர்த்தருடைய இரக்கத்தை நாடி இரத்தத்தினால் கழுவப்பட்டு தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். உங்களை நீங்களும் அப்படியே ஒப்புக் கொடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். கமெண்ட்ஸ் பகுதியில் தெரியப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி நிறைய பேருக்கு அனுப்புங்க, அவங்களும் பார்க்கட்டும், வசனத்தில் உறுதிப்படட்டும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இப்போது நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.